ஜெயந்தியோட தங்கச்சி மோனா சந்தோஷமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பாயிட்டு இருக்காங்க. என்ன இவ இப்படி அடிமையாக இருக்க போகிறதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாளே, இவளுக்கு இதெல்லாம் புரியாமல் இருக்கே, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்த போகிறோம் புலம்பிக்கிட்டே இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த சித்ராவுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்துடும்னு சொல்லியிருந்தால பயந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக போஸ்ட்மேன் வந்துட்டு போஸ்ட்டில் ரிசல்ட் கொண்டு வரார். அதை பார்த்தோன்னா ரொம்பவே பயந்துடுறாங்க. போய் வாங்கிடலாம் நம்மன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமாக போகிறாங்க. அதுக்குள்ளே போஸ்ட் மேன்கிட்டேருந்து கர்ணா வாங்கிட்டு போயிடுறாரு. கர்ணா பின்னாடியே போகிறாங்க. கர்ணா வந்துட்டு ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து நீ சித்ரா கைட்டு கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை அங்கே டேபிள் மேலே வச்சுட்டு சரின்னு இவங்க எடுக்கலான்னு போனால் இன்னொரு குழந்தை எடுத்தது. கரெக்டாக அவங்க சித்தப்பா வந்து எடுக்க வராரு. அதுக்குள்ளே வேறு ஏதோ பேசிக்கிட்டே அப்படியே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயந்தியோட அம்மா அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு இது ஏதோ லெட்ரு வந்திருக்கு, நீங்கள் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக சித்ராவோட அம்மா கிட்ட கொடுக்க அவங்க பேசிக்கிட்டே டேபிள் மேலே வைக்கிறாங்க. சரின்னு சித்ரா அதை போய் எடுக்கலான்னு போக அந்த லெட்டரை ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்து ஹாலில் இருக்க டேபிள் மேலே வச்சுட்டு சரின்னு போய் அதை எடுக்கலான்னு சித்ரா போயிட்டு எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அங்கேருந்து போக பார்த்தா அப்போ வந்து அந்த காலேஜில் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு நம்ம குடும்ப ரிசல்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அவரே பிரிக்கிறார். சூப்பர்மா நீ செலக்ட் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்க சித்தப்பா திவாகர் வரும்போதே ஷாக் ஆகி திருன்னு முழிச்சிட்ருக்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவள் காலேஜில் எக்ஸாம் எழுதினாலே என்ன வளரிட்டு இருக்கீங்க, எங்கள் சித்ரா எக்ஸாம் எதிர்ப்பாளான்ற மாதிரி திவாகர் சொல்ல ஆமாம்மா நான் தான் பார்த்தேன் எனக்கு தெரியும், இதை பாருங்க ரிசல்ட் கூட வந்துச்சு, செலக்ட் ஆகிட்டா கோர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டவங்க சித்ரா திருன்னு முடிக்கிறாங்க. கரெக்டாக கர்ணா வந்துட்டு வராரு. வந்தோடனே அண்ணா இங்கே பாருங்கண்ணே நம்ம வீட்டு பொண்ணு என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காலேஜில் எக்ஸாம் எழுதியிருக்கா செலக்ட் ஆகிட்டாலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே கர்ணா கிருபா ஷாக் ஆகிடுறாரு. அவங்க பொண்டாட்டியை பார்த்துட்டு என்னடி இதெல்லாம் வீட்டில் என்ன நடந்துட்டுருக்கு, இதுதான் நீ பார்த்துட்டு லட்சணமா அப்படின்னு கோமா கேட்டுருக்காங்க. எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. அப்படியே பளிச்சுன்னு ஒரு அடி கொடுக்குறாரு. சித்ரா போய் கீழே விழுகிறாங்க. உண்மையான்னு சொல்லி கேட்டோன்னா ஆமான்னு சொன்னோன்னா அப்படியே போய் கீழே விழுகிறாங்க. எல்லாருமே பதறி போயிடுறாங்க. எப்படி வந்துட்டு சித்ராவை மன்னிக்க போகிறாரு, கர்ணா வந்து ஏதாவது பண்ணுவாரான்றதை பார்க்கலாம். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்துக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் வந்துட்டு நலங்கள்லாம் எல்லாருமே வைக்கிறாங்க. இந்து ரொம்பவே அதாவது தீபா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்து வந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து வச்சு அம்மா தான் இந்த கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால் அவங்க ஃபஸ்ட் ரோலே இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து வச்சுட்டு சந்தோஷமாக எல்லோரும் நலங்கு வச்சுருக்காங்க. அப்போ தீபா கிட்டே அவங்க மாமியார் வந்துட்டு 10 லட்சம் வந்தால் தான் நாளைக்கு கல்யாணத்தை நடத்த விடுவேன், இல்லை உன் லட்சத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்து கிட்டே மோதிரத்தை வாங்கிட்டேன்னு சொல்லி கேட்க இதை வாங்கிடுவோம் அப்படின்னு நம்ம சீக்கிரம் போய் வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லி போகாமல் இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்து வந்து அந்த இது சீட்டு கட்டினவருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி புலம்பி அழுகுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த அக்கா பக்கத்து வீட்டாண்டி அவங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த அக்கா கால் பண்ணால் அவன் சீட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்துக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் ஐயோ அவ்வளோதாண்டி முடிஞ்சிச்சு நான் தோத்துட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மண்டபத்தில் போய் அக்காலாம் வந்துட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவ்வளோதான்மா நான் தோத்துட்டேம்மா நான் எவ்வளோ போராடினேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அங்கேயே உட்காந்து அழுதுடுறாங்க. அப்போ திடீர்னு மொய் வச்சுருக்கோம், இந்த பேரில் வந்துட்டு 50,000 ரூபா மொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஹிந்து ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே ஓடி போய் பார்த்தா இவங்க ஒரு டைம் ஹெல்ப் பண்ண அந்த பாப்பாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. என்னங்க இதுன்னு சொல்லி கேட்க நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணீங்க, அதுக்கு இதெல்லாம் சாதாரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அவங்களே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இது எவ்வளோ பெரிய உதவி தெரியுமான்னு இந்து ஃபீல் பண்ணிடுறாங்க. போய் இதை போய் எடுத்துகிட்டு போய் மோதிரம் வாங்கிட்டு வான்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்புறம் இந்து சந்தோஷமாக மோதிரம் வாங்கிட்டு வரதுக்காக அங்கே வந்து கிளம்புறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.